இனி தமிழக செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அருகிலிருந்த உயரமான கோபுரம் ஒன்றில் 2 தொழிலாளர்கள் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். தகவலறிந்து வந்த சிப்காட் போலீசார் மற்றும் தொழிலாளர் நல வாரிய இயக்குநர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் புதிதாக வாங்கிய கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திசையன்விளையைச் சேர்ந்த கிருஷ்ணன் புதிதாக வாங்கிய காரில் முருகன்குறிச்சியில் உள்ள கடை ஒன்றில் பொருட்கள் வாங்கச் சென்றார். அவர் கடைக்குள் சென்ற சிறிது நேரத்தில் கார் தானாக தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த பாளையங்கோட்டை தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பிடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. திருநெல்வேலியில் கடந்த ஆண்டு ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் ரயில்வே போலீசார் தீயிட்டு எரித்தனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஜம்முதாவி விரைவு ரயிலிலிருந்து 66 பண்டல்களில் புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றை ரெட்டியார்பட்டி மலைக்கு அருகில் உள்ள பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் ரயில்வே போலீசார் தீயிட்டு அழித்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தேனியிலிருந்து போடிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தில் திடீரென தீப்பிடித்தது. இதையடுத்து பயணிகள் அனைவரும் உடனடியாக இறக்கிவிடப்பட்டனர். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காத அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. ஜெயங்கொண்டம் கீழத்தெருவைச் சேர்ந்த மகேந்திரன் கடந்த 2013ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் அரியலூர் நீதிமன்றம் மகேந்திரனின் குடும்பத்திற்கு 11 லட்சம் ரூபாயை இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. இருப்பினும் இதுவரை இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற ஊழியர்கள் அரசு பேருந்தை ஜப்தி செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த தீவலூர் கிராமத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பெண்ணாடத்திலிருந்து விருதாச்சலத்தை நோக்கி அரசு பேருந்து நேற்று இரவு சென்று கொண்டிருந்தது. தீவலூர் அணைக்கட்டு பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். தேனியிலிருந்து மதுரைக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஆண்டிப்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள முருகன் கோவிலுக்கு உண்டியல் மூலம் 1,70,95,000 ரூபாய் வருவாயாக கிடைத்தது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் மலைக்கோவில், திருஆவினன்குடி ஆகிய இடங்களில் கோவில் நிர்வாகம் சார்பில் உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 23 நாட்களில் வசூலான பணத்தை எண்ண ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் வங்கி அதிகாரிகள், கோவில் ஊழியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். மொத்தம் 1,70,95,000 ரூபாய் வருவாயாக கிடைத்தது. ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றங்கரையோர பகுதிகளில் விவசாய மின் இணைப்புகளை துண்டித்து விடுவோம் என்று மின்வாரிய மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கைக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முறையான அனுமதி பெற்று மின் இணைப்பு ஏற்படுத்தி நீர்ப்பாசனம் செய்து வருவதாக அவர்கள் கூறினர். இந்நிலையில் முறைகேடாக நீரை உறிஞ்சி விவசாயம் செய்வதாக தொடரப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மின் இணைப்பை துண்டித்து விடுவதாக கூறிய மின்வாரிய மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய ஜனநாயக முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளரை கைது செய்த போலீசாரை கண்டித்து திருச்சி மத்திய சிறைச்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி இஸ்லாமிய ஜனநாயக முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதுக்கூர் மைதீன் மீது பட்டுக்கோட்டை போலீசார் 3 போலி வழக்குகள் மற்றும் குண்டாஸ் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மத்திய சிறைச்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் பாகலூர் சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூர் நகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக போதிய குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் முறையாக திருவிளக்குகள், சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய்கள் செய்து தரப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்.